ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 8 ஆஃப் பிளாக்ல எங்கே கிளம்பிட்டோம்னா தண்ணி கட்டுறதுதான் கிளம்பிட்டோம். நெல் நெட்டி ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. எத்தனை நாள் இருக்கு நெல் நெட்டினாமா? நெல் நட்டி 5 நாள் ஆச்சு. 5 நாள் ஆச்சா? நம்ம ரொம்ப நாள் ஆச்சு போய் தோட்டத்துக்கு. சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் எங்கள் மாமாவும் கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் எங்கள் மாமா தண்ணி எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. சரி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் தண்ணி எடுத்து வர்றதுக்கு. தண்ணி நிறைய போக மாட்டேங்குதே. தண்ணி நிறைய வச்சுட்டு இருக்காங்க. மலாறுல காடு தண்ணி பாயும். ஆமா ஆமா, அது வேணா அப்படித்தான். மழை வரும்னு பார்த்தா மழையே வரல. மழை வராதாட்டுக்குது, நிக்கலாம். இப்பதான் கொஞ்சம் மேகமூட்டம் ஆகுது மனுஷன். வந்தாலும் வரும் மழை. வந்தாலும் வரலாம், குளிர் காத்து அடிக்குது. ஆமா கைஸ், நானும் எங்கள் மாவும் ஃபைனலாக எப்படியோ தோட்டத்துக்கு வந்துட்டோம். தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாங்களும் சுற்றி முற்றியும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்கடா வச்ச தண்ணி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் பக்கத்து காட்டுக்காரங்க வேற எடுத்துட்டாங்க. மறுபடியும் நாங்கள் போயிட்டு எப்படியோ அவங்கள்ட்ட பேசி அதுக்கப்புறம் நாங்களும் தண்ணியை வந்து எப்படியும் எங்கள் காட்டுக்கு வந்து ஓட்டிட்டு வந்துட்டு நாங்களும் வந்து ஃபைனலாக அதுக்கப்புறம் நாங்களே எங்கள் காட்டுக்கெல்லாம் வந்து தண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிட்டோம். தண்ணியும் அப்படியே வந்து பாஞ்சிட்டு இருக்கு. நெல் நானும் 15 நாள் கழிச்சு வந்தது. இப்போ எனக்கு பார்த்தது செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கே. எல்லாம் நம்மளை சுற்றியுமே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெல்லங்காடு தான். நீங்களே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்மளை சுற்றியும் நெல்லங்காடு தான். எல்லாமே நெல் நட்டிட்டாங்க. நம்ம காடும் நெல் நட்டி ஃபைனலாக ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. நல்லாவும் தளைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நெல்லங்காட்டுக்கு அப்படியே நம்ம வந்து உப்பு வந்து இறைக்கணும். ஒரு 1 or 3 daysல உப்பு இறைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கிற களையெல்லாம் வந்து பிடுங்கி விடணும். அப்புறம் இந்த களை எல்லாமே பிடுங்கி விட்டதுக்கப்புறம் நமக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே நெல் பாட்டுக்கு தலைய வேண்டியதாங்க. தலைஞ்சு நம்ம அரிச்சதுக்கப்புறம் எல்லாமே அறுக்கிறக்காரம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நான் இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அப்படியே காற்று எல்லாமே பார்க்கறக்கு சூப்பராக அப்படியே விசுவிசுன்னு வீசிக்கிட்டே இருந்தது. எங்கள் ஜாக்கியும் நான் போகிறேன்னு சொல்லிட்டு கூடயே வந்துட்டாங்க. அவனையும் கொஞ்ச நேரம் அங்கேயே போற வச்சுட்டு இறா போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு சரி மாம்சு தண்ணியெல்லாம் வச்சாச்சு, நீ கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு மாம்சும் கிளம்பலாண்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை பாய்.